ஹசிராமா செல்ஸ் இருந்துமே ஏன் ஒபிட்டோவால் சரிங்கன ரெனிங்கன அவேக்கன் பண்ண முடியல அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏஎம் தமிழ் வாய்ஸ் சேனலோட பிரைம் மதரா, அதாவது நம்ம ஹசிராமா செஞ்சு கூட லாஸ்ட்டாக வேலியில் ஃபைட் பண்ணியிருப்பார்ல அந்த மதரா எடுத்துக்கிறோம். ஆவரேஜாக அவருக்கு ஒரு 30 to 40 வயசு தான் இருக்கும். அந்த லாஸ்ட் பேட்டில் நம்ம ஹசிராமா செல்ஸ் எடுத்துகிட்டு போய் தன்னோட பாடியில் அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு நம்ம மதரா. என்னதான் நம்ம மதரா அந்த வயசுலேயே ஹசிராமா செல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் அவர் வயசாகி சாகர கண்டிஷனில் தான் ரெனிங்கன அவேக்கன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எப்போ அந்த யூசரோட பாடி ஹசிராமா செல்ஸுக்கும் அந்த செரிங்கனும் எவால்வ் ஆகி ரெனிங்கனா மாறும்போது அந்த பாடி வந்து ரெனிங்கனை அக்செப்ட் பண்ணும் அப்படின்ற கண்டிஷன் வரும்போது தான் ரெனிங்கனா எவால்வ் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம மதராவுக்கே ரொம்ப வருஷம் டைம் எடுத்திருக்கும். ஆவரேஜா சொல்லணும்னா ஒரு 60 years சாலிடா டைம் எடுத்திருந்திருக்கும். இதுக்கும் நம்ம மதரா வந்து நம்ம இந்திராவோட இன்கார்னேஷன் சொல்லுவாங்க, அதாவது மறுபிறவினே சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒபிட்டோ சின்ன வயசா இருக்கும்போதே ஹசிராமா செல்ஸ் வந்து அதனோட பாடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒபிட்டோட பாதி பாடி ஹசிராமா செல்ஸா தான் இருக்கும். அவரோட மீதி பாடி வந்து ஹசிராமா செல்ஸ் அக்செப்ட் பண்ணி தன்னோட செரிங்கன் ரெனிங்கனா எவ்வளவு குறைஞ்சது ஒரு 30 years டைம் எடுக்கும். எப்படி நம்ம மதராக்கே 60 வருஷம் டைம் எடுக்கும்போது நம்ம ஒபிட்டோக்கு 30 வருஷம் தான் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம ஒபிட்டோ வந்து சின்ன வயசுலயே ஹசிராமா செல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்போம். சோ நம்ம ஒபிட்டோட பாடி வந்து ஹசிராமா செல்ஸுக்கு கொஞ்சம் பழகி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நருட்டோ சீரிஸ்ல நம்ம ஒபிட்டோ வந்து ரெனிங்கனா அவேக்கன் பண்ணாததுக்கான ஒரு காரணமா இந்த டைம் டிலேவும் இருக்கு. அவர் சாகும் போதே அவர் ஏஜ் வந்து 30 தான். இன்னொரு 10 வருஷம் அவர் உயிரோட இருந்திருந்தா ரெனிங்கனா அவேக்கன் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா. என்னதான் இந்த டைம் டிலே நம்ம ஒபிட்டோ ரெனிங்கனா அவேக்கன் பண்ணாததுக்கான ஒரு ரீசனா இருந்தாலும் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம். நம்ம ஒபிட்டோ உச்சிகாவோட மங்கேகி செரிங்கனோட எபிலிட்டி ரொம்ப யூனிக்காவும் ஓவர் பவர்டாவும் இருந்தனால நம்ம கிஷிமோட்டோ ஒபிட்டோ ரெனிகன் தேவையில்லைன்னு யோசிச்சிருந்திருக்கலாம். அதனாலேயே அவர் ரெனிகன் அவேக்கன் பண்ற மாதிரி ஒரு சீனே வைக்காம விட்டுட்டாரு. என்ன ரீசனான்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மட்டும் இல்ல, இன்னொரு ரீசனும் இருக்கு. 6 pack பவர் இருந்தாலே ஈஸியா செரிங்கன ரெனிகனை எவால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹகுரமா ஒட்சுசுகி நம்ம சாசுகேக்கு தன்னோட பவரை கொடுத்தோடனே சாசுகேக்கு ரெனிகன் அவேக்கன் ஆயிருக்கும். அது மாதிரி நம்ம ஒபிட்டோ 10 tails ஃபார்ம்ல இருக்கும்போது ஏன் ஈஸியா செரிங்கன அவேக்கன் பண்ணல அப்படின்னு கேட்டா, ஒபிட்டோ 10 tails ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம மதரா உச்சிகாவோட ரெனிகனை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதனாலேயே அவருக்கு வந்து தன்னோட செரிங்கன் ரெனிகனை எவால்வ் ஆகாம இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கக்காசி கிட்ட ஒபிட்டோட மங்கேகி செரிங்கன் அதோட சேஜ் ஆஃப் 6 pack பவரும் சேர்த்து இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கக்காசி கிட்ட எப்படி நம்ம ஒபிட்டோட மங்கேகி செரிங்கன் வந்து வந்துச்சுன்னு கேட்டோம். காகிய கையால நம்ம ஒபிட்டோ செத்ததுக்கு அப்புறம் அவரோட சோல் வந்து பியூர் லேண்ட்ல இருந்திருக்கும், அதாவது ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் நடுவில் இருந்திருக்கும். அந்த பியூர் லேண்ட்ல நம்ம ஒபிட்டோ ரின்னு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கிருந்து காமி யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம கக்காசிக்கு செரிங்கனை கொடுத்திருப்பாரு. ஒபிட்டோ அந்த பியூர் லேண்ட்ல இருக்கிற வரைக்குமே நம்ம கக்காசி கிட்ட அந்த 2 மங்கிக்கு செரிங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒபிட்டோ ஒன்னு ஹெல்லுக்கு போவாரு இல்லனா ஹெவனுக்கு போவாரு. ஒபிட்டோ ஹெல்லுக்கு போவாரா இல்ல ஹெவனுக்கு போவாரான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒபிட்டோவோட சோல் வந்து அந்த பியூர் லேண்ட்ல இருந்து போகும்போது நம்ம கக்காசி கிட்ட இருக்கிற மங்கிங்க செரிங்கனும் அழிஞ்சு போயிடும். இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 minutes தான் டைம் எடுத்திருந்திருக்கும். அதனாலேயே நம்ம கக்காசி கிட்ட ஒபிட்டோவோட செரிங்கன் வித் சேஜ் ஆஃப் 6 pack பவர் இருந்தோ ரெனிகனா அவேக்கன் பண்ண முடியாம போயிருக்கும். நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க நாங்க கமெண்ட் பண்ற வீடியோக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நாங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி எஃபோர்ட் போட்டு தான் நாங்க வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். गाइस கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி போடுவோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா ஒரு நாள் வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்க நேமையும் அந்த கமெண்ட்ல சேர்த்து போடுங்க. நீங்க தான் கேட்டீங்கன்னு உங்க நேமையும் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியே போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க வீடியோவை மேக் பண்ணி போடுறோம்.